தத்துவம். அந்த முனிவர்களுக்கெல்லாம் வெளியிட்டார். கடைசியில் அந்த முனி பரம்பரையில வந்தவாதான நாமெல்லாம் ஆறு என்ன நமக்கெல்லாம் கடைசியில கொண்டு போனா யாரோ ஒரு ரிஷி இருப்பார். அவர் இடத்துல தான் கொண்டு போய் நம்மளை எல்லாம் சேர்க்கிறார். யார் ரிஷின்னு கேட்டார். என்ன சொல்றது? அடியன் பாரத்வாஜ கோத்திரம் அப்படின்னு சொன்னா உடனே எனக்கு மூலபுருஷன் ஆறு அப்படின்னா பரத்வாஜன் என்கிற ஒரு மகரிஷி தான் அடியனுக்கு மூலபுருஷன் சொல்லணும். இந்த ரிஷிகள் எல்லாம் எங்க இருந்தான்னு கேட்டான். அவெல்லாம் இருந்திருக்கா, சக்கரவர்த்தி திருமகனுடைய கோட்டையில் இருந்திருக்கா. அவளுக்கு தத்துவத்தை சக்கரவர்த்தி திருமகன் தெரிவித்தான். அது பரம்பரையாக வந்து அந்த அர்த்தங்கள் தான் கடைசியாக திருமல நம்பியினிடத்திலே வந்து அந்த பெரிய திருமல நம்பி காலக்கேவன் சொல்லி எம்பெருமானார் ஒரு வருஷ காலம் காலக்கேவன் காட்டார்னு சொன்னாரு. அப்படி எம்பெருமானார் இடத்துல அந்த தத்துவார்த்தங்கள் வந்து கடைசியில் அந்த தத்துவார்த்தங்களை எம்பெருமானாருக்கு பிறகு பக்தர் நஞ்சியர் நம்பிள்ளை என்று இவாளெல்லாம் தெரிவிக்க கடைசியில் பெரியவாச்சார் பிள்ளை அதையெல்லாம் கிரந்தமாக ஈடுபடுத்தி வைத்தார். தனிஷ்டோகி ஸ்ரீராமாயணம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பின்னாலே கோவிந்தராஜர் என்று ஒருத்தர் சம்ஸ்கிருதத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார் ஸ்ரீராமாயணத்துக்கு. இதெல்லாம் கூட நமக்கு கிடைத்தது என்னால் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அன்னைக்கு சக்கரவர்த்தி திருமகன் தத்துவம் முனிப்பிற்கும் யாக்கியம் நமக்கு வந்து கிடைக்கிறது. அதனால ஒரு ஸ்ரீராமாயணம் சொன்னான். ராமாயணம் கேட்டானா ஒண்ணும் வேண்டாம், தெருவுல போடுவா கூடு ராமாயணம் தெரியுமா உனக்கு கேட்டான். நன்மை தெரியுமே சொல்லுடைய மீட்டுக் கொண்டு வந்தான்ற கதை யாருக்குத்தான் தெரியாது, எல்லாரும் சொல்லிவிடுறான். ஆனால் அது அல்ல விஷயம், அது மட்டும் இல்ல விஷயம், அதுவும் விஷயம்தான். அது அல்ல, அதுதான் முன்னால சொன்னானே. என்ன சொன்னானா? வேத வேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்று வேதவேத்தியனான பகவான் அவன் ராமனாக வந்து அவதரித்தான். உடனே வேதமானது ராமாயணமாக வந்து அவதரித்தது என்று அது பிரமேயமான பகவான் தத்துவார்த்தம் தான். என்ன தத்துவார்த்தம் அப்படின்னா பூர்த்தியா தத்துவார்த்தம் சொல்லிட்டே போகலாம். எத்தனையோ தத்துவார்த்தங்கள் ஸ்ரீராமாயணம் பூரா சொல்லணும்னு சொன்னா ஒரு நாள் 2 நாள் போராது. குறைஞ்சபட்சம் ரொம்ப மினிமம்னு சொல்றாரு. அப்படி சொல்லணும்னா ஒரு 9 நாளாவது வேணும். அப்படி இருந்தா தான் ராமாயண தத்துவார்த்தங்களை சொல்லலாம். ஆனால் அப்படி அன்றைக்கே ராமாயணத்தினுடைய தத்துவம் என்னன்றத நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு விதமாக காட்டி இருக்கிறார்கள். ராமாயணத்துல கதாபாகம் என்ன அப்படின்னு கேட்டா சக்கரவர்த்தி திருமகன் அந்த சீதா பிராட்டியை கைப்பிடித்தான். கைப்பிடித்த அவன் வனவாசத்திற்கு எழுந்தொழுகிறான். வனத்திலே சீதா பிராட்டியை அவள் மாயமானே ஆசைப்படுகிறாள். அதன் பின்னாலே பெருமாள் சென்ற பொழுது ராவணன் அபகரிக்கிறான். உடனே ராவணனிடத்திலே இவன் என்ன பண்ணுகிற அந்த சீதா பிராட்டி அவள் ஆருக்கு பிரதிநிதின்னு கேட்டா சீதா பிராட்டி என்கிறவள் ஒரு ஜீவாத்மா. ஜீவாத்மா தானே, அவளுடைய ஸ்தானமே அதுதான். பகவான் ஒருத்தன் தான். சயேவ வாசுதேவாசோ புருஷா சாட்சாத் புருஷ உச்சத்தை என்ன பரமபதத்திலேயும் கூட அவன் ஒருத்தன் தான் புருஷன். அவனை தவிர மற்ற எல்லா வஸ்துக்களும் ஜீவ வஸ்துக்கள் சேதனா சேத்தன வஸ்துக்களிலே சேருமே தவிர பரமாத்மாவுக்கு சமமாக இன்னொரு வஸ்து, அதாவது பரமாத்மாவாவே நினைக்கும்படியாக இன்னொரு வஸ்து கிடையவே கிடையாது. சீதை என்கிறவள் பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அவனுடைய அவதாரமாய் இருந்தாலும் அந்த ஸ்ரீ மகாலட்சுமியும் கூட ஜீவகோட்டியிலே சேர்ந்தவள் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயம். அந்த கிரமத்திலே பார்க்கின்ற பொழுது பரமாத்மாவான பகவான், ஜீவாத்மாவான இந்த சீதா பிராட்டி, இவா 2 பேருக்கு ஏற்பட்டுகிற சமாகமம், அந்த பிரிவு, இதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய தரோசலை இருப்பதாக நினைத்து அதில் போய் நாம் பிரமித்து அதில் விழுந்து விடுகிறோம் என்கிறதான் மாயமானிலே ஆசைப்பட்ட சீதா பிராட்டியுடைய விருத்தாந்தம் நமக்கு காட்டுகிறது என்று நாம் கொள்ள வேண்டும். லோகத்துல எத்தனையோ விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு ஆசை ஏற்படுறது. ஆனால் ஆசை ஏற்படுற அளவுக்கு அந்த வஸ்துவில ஏதாவது விஷயம் இருக்கிறதா என்று ஒருத்தன் ஆராய்ந்து பார்த்தால் அதுல ஒண்ணுமே இல்லைங்கிற எண்ணம் இவனுக்கு வரவே மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்றேன், பச்சேந்திரியங்களாலும் அனுபவிக்கிற இன்பங்கள் அத்தனையும் இத்தனைதான் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அடியும் சொல்றேன். என்னன்னா பாருங்கள், அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன ஒருத்தருக்கு எதுல ரொம்ப ஆசைன்னு கேட்டேன். பாதம் சாப்பிடணும்னா ரொம்ப ஆசைன்னு வச்சுக்கிறான். ஒரு 6 மணி 1 மணி ஆகும்னு வச்சுக்கோம். ஆனா அது மட்டும் இல்ல, எவ்வளவு செலவழிக்கணும், அதுக்கு பருப்பு வாங்கணும், நெய் வாங்கணும், அது சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு அந்த நாக்கு துடிக்கிறது சாப்பிடணும்னு. அந்த பாதம் இருக்க அந்த பாதம் இருக்கிறது கட்சியில பரமாத்மா விட்டுட்டு அந்த ஜீவாத்மா பின்னால அந்த சப்தாதி விஷயங்கள் பின்னால போக வேண்டியதுதான். அந்த இவளை அபகரிச்சது யாருன்னு கேட்டா
தசானனன் என்கிற ராவணன் என்று சொன்னால் 10 இந்திரியங்கள் நமக்கு. இந்த 10 இந்திரியங்களுடைய பிரதிநிதியாகத்தான் இந்த 10 தலையுடைய ராவணன். இந்திரியங்கள் 10ன்னா இந்த செவிவாய் கண்மூக்கு உடல் என்று ஐம்புலன் என்று சொன்னார் போல இது 5 இந்திரியங்கள். அதுக்கு மேல என்னன்னா வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்று கர்மேந்திரியங்கள் 5 சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்கு என்னால் நாக்கு, பாணி என்னால் கை, பாயு உபஸ்தங்கள் என்னால் ஜலமல துவாரங்கள். இது ஒரு 5 இந்திரியங்கள். கண்ணு காது மூக்கு சொல்றது இது ஒரு 5 இந்திரியங்கள். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த நாக்கு மட்டும் 2 இடத்துல வரும். கர்மேந்திரியமாகவும் வரும், ஞானேந்திரியமாகவும் வரும். என்ன ரசனேந்திரியமாக கொண்டால் சுவையை உணரக்கூடிய இந்திரியமாக அத்த நினைத்தால் அதற்கு என்ன பேருன்னா நாக்குன்னு பேரு. அதே சமயத்தில் பேசுவதற்கு அது ஒரு இந்திரியமாக கொண்டால் வாக்குன்னு கொண்டால் அதுக்கு கர்மேந்திரியம்னு பேரு. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ரெண்டுலையுமே நாக்கு வந்துள்ளது. அதனால மற்ற இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதை விட இதை இன்னும் கொஞ்சம் அதிகம் கட்டுப்படுத்தணும். அதனால்தான் திருவள்ளுவர் கூட என்ன சொல்றார், யார் ஆவாராயும் நான் காக்க, யார் எதை காக்கலைன்னாலும் மற்ற 4 இந்திரியங்களை விட்டாலும் விடலாம், நாக்க வந்து ஜாக்கிரதையா காப்பாற்றினார். அப்புறம் காவாத்தால் என்ன ஆகும் கேட்டா சோகாக்கள் சோகத்தில் விழுந்துடுவாங்க. அது 2க்குமே பொருத்தம். நாக்கை கட்டுப்படுத்தி சாப்பிடக்கூடாத வத்துவ சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல். நாக்கை கட்டுப்படுத்தாமல் இவன் பேசக்கூடாத விஷயங்களை பேசினால் அது ஆத்மாவுக்கே கெடுதல் என்று இப்படி வந்து சேர்ந்து வருது. நம்ம ஆச்சாரியாரை காட்டினா சொல்றேன்னு போக்க கூடாது. அவ சொன்னது சொல்றேன். இந்த ராட்சசர்கள்லாம் யாருன்னா பந்துக்கள் தான் சொல்லிட்டு. இந்த லோகத்தில் இருக்கிற பந்துக்கள் இவெல்லாம் என்ன பண்றா தெரியுமா, இந்திரியம் என்ன சொல்றதோ அத்தை கேளு, நீ என்ன கோபம்னு போயிட்டு இருக்க, நீ என்ன குளம்னு போயிட்டு இருக்க அப்படின்னு நம்மள எல்லாம் நல்ல வழிக்கு போகிற அனுமத் சமயத்தை குருநாங்க. அப்ப ஹனுமான்ங்கிறவர் ஆச்சாரியன் வந்து என்ன பண்றார், அம்மா நீங்கள் உன்னை எவ்வளவு ஏற்றுக்கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறார், அவருடைய அபய கரம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கும் முகமாக அவருடைய திருக்கையில் இருக்கிற மோதிரத்தை கொண்டு வந்து ஆச்சாரியனான இவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஜீவாத்மாவிட்ட உபதேசங்கள் எல்லாம் பண்ற நமக்கு ஆச்சாரியர் என்ன பண்றார், எம்பெருமானுடைய திருவடிகளை பார்த்து இன்னும் சீக்கிரமே வந்து உன்னை தன்னுடைய திருவடிகளை சேர்த்துப்படுவர், அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு என்றுதானே ஆச்சாரியர் உபதேசம் பண்றார். அந்த காரியத்தை தான் ஹனுமான் பண்ணினார். உடனே ஹனுமானுக்கு விராட்டி என்ன பண்ணினான்னா தன்னுடைய திருவடி தலையாலே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்கு ஸ்மாரகமாக இந்த சூடாமணியை கொடுத்தாள். இத்தனை ஆவரணங்கள் இருக்கிற பொழுது சூடாமணி மட்டும் வச்சுட்டு இருந்தாள். அவங்க எல்லா ஆவணத்தையும் மூடையா கட்டி போட்டா அது சுபீரனுக்கு வந்து விழுந்ததுன்னு சொல்றாரு. அத்தனையும் விழுந்தது. ஆனா இந்த சூடாமணி முதல் தலையில எல்லாத்தையும் கையில விழுது. கையில இருக்கிறது கழுத்துல இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும், தலையில இருக்கிறது மத போச்சோன்னு தெரியல. அவள் அப்படியே வச்சுட்டு இருந்தான். அந்த ஆவரணத்தை எடுத்து அதை கொண்டு வந்து கொடுத்தான். தலையிலே அணியக்கூடிய ஆவரணத்தை கொடுத்ததுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டா தலையாலே இந்த ஜீவாத்மாவாலும் எவ்வளவு வணங்குவதை ஆச்சாரியனிடத்திலே தெரிவிக்கிறார். அந்த விடயம் தான். உடனே இதை கொண்டு போய் ஆச்சாரியன் எம்பெருமானிடத்தில் கொடுத்தான். நமக்காக ஆச்சாரியன் எம்பெருமானிடத்தில் புகழகாரம் பண்ணுகிறான். இதோ இந்த ஜீவாத்மா உண்மை வணங்குகிறான், இவனை நீர் ரட்சிக்க வேணும், விரோதியை தொலைத்து இவனை நீர் கை கொண்டு விட வேணும் என்று அந்த பரமாத்மாவுக்கு இந்த ஆச்சாரியன் தெரிவிக்கிறான். உடனே என்ன பண்ணுகிறான்னு கேட்டா எம்பெருமான் தன்னுடைய சைன்யங்களோடு வரானா, தன்னுடைய ஆழ்வார்களோடு நித்தியத்தோடு வருகிறான். வந்து என்ன பண்றானா இந்த இந்திரியங்களை செலுத்து இந்த சரீரமாக சிறையிலிருந்து இந்த ஜீவாத்மாவை விடுவித்து தன்னுடைய மடியில ஏற்றி வைத்துக் கொள்ளுகிறான். என்கிறதுதான் அப்படியே சீதா பிராட்டியை ராவணனை வதம் பண்ணி அசோகவனமாக சிறையிலிருந்து மீட்டு அப்படி அந்த பிராட்டியை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு இப்படி அனுகிரகம் பண்ணினான் என்று பார்த்தால் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுவில் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். அந்த ஹனுமான் எல்லாம் காப்பாற்றுவான், அவன் நம்மை அழைத்து காப்பான். அவன் என்னென்ன பண்ணினான்னு கேட்ட முதல்ல என்ன பண்ணினார், அஞ்சிலே ஒன்று அஞ்சிலே ஒன்று ஒரு 5 விஷயம் சொன்ன. என்னன்னா ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பஞ்சபூதங்கள்னா என்ன, நிலம், நீர், நெருப்பு, ஆகாசம். இந்த 5ஐயும் இந்த பாட்டில் கொண்டு வந்துட்டார். எப்படி கொண்டு வராரு பாருங்க, அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்று பெற்றான்னா 5ல 1 வாயு, பஞ்சபூதங்கள்ல 1 வாயு, வாயுடைய புத்திரன். அதனால 5லே ஒன்று பெற்றான்.
என்ன செய்தான்? அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றுனா இது ஆகாசம், அதை தாவினான். அப்படியே இங்க இருந்து சமுதிரத்தை தாண்டதுக்கு ஆகாச மார்க்கமா போனான்னு இல்லையோ அப்படி அஞ்சிலே ஒன்று ஜலம், அந்த ஜலத்தை தாவின சமுதிரம், அதை தாவினான். அஞ்சிலே ஒன்றை தாவி எப்படி போனான்னா போய என்ன பண்ணினான்னா அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு என்றார். அஞ்சிலே ஒன்றுனா பூமி, அந்த பூமி பிராட்டி பெற்ற அணங்கு யாரு? சீதா பிராட்டி. அவளை கண்டான். கண்டவன் என்ன பண்ணினான்னா அஞ்சிலே ஒன்றை வைத்தான். என்னால் லங்கையில என்ன பண்ணினான்? அஞ்சிலே ஒன்னான நெருப்பு அதை வச்சுட்டான். லங்கையில அசோகவனத்தில் நெருப்பு வைத்தான். அஞ்சிலே ஒன்று பெற்ற ஆறு அப்படின்னா அஞ்சிலே ஒன்று. அதுல ஒரு உபாயம் என்னால் எது உபாயம் என்னால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று திருவைஷ்ணவ சம்பிரதாயத்துல அதைத்தான் உபாயமா சொல்லியிருக்கான். அந்த அபிமானத்தை நம்மிடத்துல ஆச்சாரியன் வைக்கலாம். அதுதான் ஆறு ஆகா. அவன் என்ன பண்றான்? ஆறுயிர் காக்க ஏகி. இந்த ஜீவாத்மா மற்ற ஜீவாத்மாக்களை எல்லாம் காப்பதற்காக அந்த ஆச்சாரியன் வருகிறான். வந்து என்ன பண்ணுகிறான் கேட்டா அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு என்று அஞ்சிலே ஒன்று என்று சொன்னால் அணங்கு என்னாலே தெய்வம் அர்த்தம். அப்போ பரஸ்வரூபம் சொல்லுகிறது. அஞ்சிலே இந்த அர்த்தபஞ்சகத்திலே சொல்லப்பட்ட ஒரு தத்துவமான அந்த பரமாத்மாவானவனை உள்ளபடி கண்டு என்ன பண்றான்? அஞ்சிலே ஒன்றை வைத்தான். இந்த அஞ்சிலே ஒன்றை என்னால் இந்த ஜீவாத்மா, அதான் கடைசியா சொல்லப்படுது. அஞ்சிலே ஒன்று, அந்த அஞ்சுக்குள்ளே ஒன்றான ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவாக அனங்கை காணும்படி கொண்டு போய் வைத்தான். இவன் கொண்டு போய் ஆச்சாரியன் என்ன பண்றான்? கொண்டு போய் பரமாத்மாவை நல்லா சேவிக்க முடியா? இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா அனுபவத்தையே கொடுப்பவன் ஆறுன்னு கேட்டான். அந்த பகவான் தான், அதான் அந்த ஆச்சாரியன் தான் என்கிறபடியினாலே அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கு காணும்படியாக அஞ்சிலே ஒன்றை வைத்தான். வைத்தவன் ஆறுனா அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்று பலத்தை நன்றாக கைவர பெற்றிருக்கிறவன் அவன். அஞ்சிலே ஒன்றை தாவியவன், அஞ்சிலே ஒன்று ஆறாக நமக்காக வந்தவன். அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட அர்த்தத்தை நமக்கு பண்ணினான் என்று கம்பர் காட்டக்கூடிய அர்த்தம். ரொம்ப சுருக்க கடைசியில வச்சே சுருக்கி போறது எல்லாமே விஷயம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிவிட்டு இன்னும் சொல்ல போனால் இதுதான் ராமாயணத்தினுடைய தத்துவார்த்தம் என்று அதை கம்பர் காஞ்சிபுரம் சுவாமி காட்டுவர். கம்பர்னா பராசர பட்டருடைய காலக்கேப போட்டியிலே அன்வைத்திருந்து திருவைஷ்ணவ தத்துவார்த்தங்களை எல்லாம் தான் கேட்ட பிற்பாடு அவர் கம்பராமாயணம் எழுதினாலும் சொல்லப்படினாலே ரொம்ப உயர்ந்த வைஷ்ணவர் அவர். ஆஹா, ஸ்ரீராமாயண தத்துவார்த்தத்தை அந்த கம்பர் இப்படி காட்டியிருக்கிறார் என்று பார்த்தால் எல்லாம் தத்துவார்த்தத்தை தவிர வேறொன்று இல்லை என்பது நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமாயண தத்துவத்தை அந்த ராமபிரான் அவதரித்தார். அவனுடைய அவதார ஸ்தலம் புண்ணிய பூமி அயோத்தியிலேயே, அதுவும் அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிவாரத்திலே நாம் சொல்றதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஏதோ பெரியவர்கள் எல்லாம் பண்ணின பாக்கியத்தினுடைய ஒரு சிறு திவரை நம்மிடத்திலே என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்ளுகிறேன். ராமனின் கதையே உங்கள் செவி கொள்ளியப்பா இதுவும் கேளுங்களையே புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி கொள்ளியப்பா இதுவும் கேளுங்களையே இகபத சுகமனாம் அதுதனாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே இன்னைக்கு நான் மனதிலும் ஓடினே ஜபுகலம் புண்ணியதை அயோத்தி வந்தன் ஆனந்தமே